செல்போனை உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. லஞ்சத்திற்கு எதிராக இப்படி முழங்கியது இல்லை. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மாண்புமிகு உறுப்பினருக்கு மட்டுமல்ல, மற்ற உறுப்பினர்கள் நான் தெரிவிக்கின்றேன். செல்போனை உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அதை பார்த்து படிப்பதும் இங்கே அதை உபயோகிப்பதும் விதிகளுக்கு முரணானது. அடுத்து வருகிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் முதலமைச்சருமான மாண்புமிகு வெற்றி தலைவர் அவர்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாதவர். ஊழல் இல்லாத வெளிப்படையான நிர்வாகத்திற்கு உறுதி கொடுத்திருக்கிறார். எங்கள் முதல்வர் போன்று இந்திய வரலாற்றில் இதுவரை எந்த முதல்வரும் லஞ்சத்திற்கு எதிராக இப்படி முழங்கியது இல்லை. உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்று சொல்லுங்கள். உங்களுடன் நான் இருக்கிறேன். இதை மீறி யாராவது கட்டாயப்படுத்தினால் இது எங்க மகன், எங்க பிள்ளை, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்கள் விஜயோட ஆட்சி என்று உறுதியாக சொல்லுங்கள். யாரும் லஞ்சம் கொடுக்காதீர்கள் என்று சொன்னார். இந்த தைரியம்தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொண்டு வந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது இங்கு மட்டும் என்று இல்ல, இந்தியாவிலும் இது ஒலிக்கட்டும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் மின்னல் வேகத்தில் முன்னேறி வருகிறது. முதல்வரின் முயற்சிகளால் தமிழக மக்கள் வாழ்வில் வியக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படும் என்பது உறுதி. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியில் மாசுவை நீக்கி சுத்தமான சுகாதாரமான சைதாப்பேட்டையை உருவாக்குவதற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த எனது சைதாப்பேட்டை தொகுதி மக்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு இருந்தாலும் அவர்களது பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். கட்சி ஆரம்பித்த 2.5 வருடங்களில் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து தனது முதல் பட்ஜெட்டிலேயே மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை, பல்வேறு அறிவிப்புகளை வேற எந்த ஆட்சியிலாவது இதுவரை தமிழக வரலாற்றில் நடந்தேறியதே இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது. நிதிநிலை அறிக்கை பக்கம் 12 அரசு பள்ளியில் தொழில் தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகளை வழங்குவதற்காக ஒருங்கிணைந்த நடைமுறை இல்லாத நிலையை கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தை அரசு செயல்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு, பள்ளி வளாகத்துக்குள் 24 மணி நேர பாதுகாப்பு ஆகிய உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.